முக்கிய செய்தி தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 7600 வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் 7600 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக 7600 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. தமிழகம் முழுவதும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரையில் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடத்தப்பட இருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கலை பொறுத்தவரையில் கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி தொடங்கியது. இந்த நிலையில்தான் 4 நாட்கள் விடுமுறையாக இருந்த நிலையில் 4 நாட்கள் மட்டுமே வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான அவகாசம் என்பது வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த வகையில் தான் நேற்று பிற்பகல் 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தான் தற்போது நிலவரத்தை பொறுத்தவரையில் தமிழகம் முழுவதும் 7600 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அதில் குறிப்பாக 6217 ஆண்களும் 1180 பெண்களும் மூன்றாம் பாலினத்தவரும் என மொத்தமாக 7600 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் மட்டும் 108 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது இன்று நடைபெற இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக 9ஆம் தேதி பிற்பகல் வரை வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தமிழகம் முழுவதும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக 7600 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தி தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 7600 வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் 7600 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக 7600 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. தமிழகம் முழுவதும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரையில் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடத்தப்பட இருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கலை பொறுத்தவரையில் கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி தொடங்கியது. இந்த நிலையில்தான் 4 நாட்கள் விடுமுறையாக இருந்த நிலையில் 4 நாட்கள் மட்டுமே வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான அவகாசம் என்பது வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த வகையில் தான் நேற்று பிற்பகல் 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தான் தற்போது நிலவரத்தை பொறுத்தவரையில் தமிழகம் முழுவதும் 7600 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அதில் குறிப்பாக 6217 ஆண்களும் 1180 பெண்களும் மூன்றாம் பாலினத்தவரும் என மொத்தமாக 7600 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் மட்டும் 108 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது இன்று நடைபெற இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக 9ஆம் தேதி பிற்பகல் வரை வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தமிழகம் முழுவதும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக 7600 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.